பாபா படம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் தள்ளி தள்ளி போட்டாங்க. நான் ஒரு தடவை இந்த சப்வே ஃபைட்டை வந்து ராஜேஸ்வரி தேட்டரில் டப்பிங் தேட்டரில் பார்த்துட்டு உள்ளே பார்க்குறேன். நான் அப்பப்போ டப்பிங் நடக்கும்போது இந்த ஃபைட்டை மட்டும் அப்பப்போ போட்டு பார்ப்போம். அப்படி ஓடி போய் சட்டை க்ளோஸ் பண்ணோன்னே அப்படி இருக்கும். அன்னைக்கு 10 பேர் கை தட்டுறது தான் 100 1000 உலகம் மொத்தமும் மாறும். அது ஒரு சாம்பிள் மாதிரி. நான் ரத்தன் சார்கிட்ட சொல்கிறேன், இப்போது சார் பாபாவுக்காக எல்லா படமும் தள்ளுறாங்க, நம்ம படத்தை தள்ள வேணாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு லெட்டரே ரெடி பண்ணுறேன். நான் மிகப்பெரிய ஃபேன் தான் அவருக்கு. ரஜினி சார் படமும் ரஜினி சார் ரசிகன் படமும் உங்களுமே நல்ல வார்த்தைகள்லாம் எழுதி மானியத்தினெல்லாம் போட்டு ஒன்று கொடுக்குறேன் சார். என்னை வந்து ரஜினி சார் வந்து சின்னதாக ஒரு சிரிச்சே சொன்னார். அவர் ஆல்ரெடி சஞ்சீவ் சாருக்கு ஆப்போசிட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாகவே போகல. என்னை வந்து புரியல, பாவம் இவங்களுக்கு என்ன இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி. ஏன்னா பாபா ஒன்று வரப்போகுதுங்கிற அந்த மூடே அப்போ வந்து என்ன வரப்போகுது தெரியாது இல்லையா. அதனால் வந்து அந்த பயத்தில் சேச்சா அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டார். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நம்ப மாட்டீங்க, பாபா தெரியும் ரஜினி சார் படங்களில் வேறு வேறு புற காரணங்கள் இருந்துச்சு, படமும் அப்படினால போகலை. அந்த படத்தில் மால் தேட்டரில் ஓடும்போது அங்கேருந்து எல்லாருமே தேரடி சாங்க்கு சப்வே ஃபைட்டுக்கெல்லாம் அங்கேருந்து ஓடி வந்து இந்த படத்தை பார்க்குறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சார் வந்து படம் ரிலீஸ் ஆனப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகும் சேம் எடிட்டிங் அங்கே தான் போகும். ஒரு தடவை வந்து பசேமாக அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து ரஜினி சார் என்னை பார்த்து சொன்னார், அற்புதமாக இருக்கும் உங்கள் போஸ்டர்லாம், நான் வழி நடிக பார்த்தேன்னு சொன்னார். அப்புறம் பெங்களூர் போயிட்டார். போய் அங்கேருந்து கேட்குறாரு, நம்ம இங்கே இருக்கிற மாரியப்பன் சார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் எப்படி போகுது, என்ன படம் போகுதுன்னா ரன்னு 24 கழிச்சு ஃபோன் பண்ணாலும் ரன்னு வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. சாரை போய் மீட் பண்ணேன் கேளம்பாக்கம் இதில். அப்போது போனான்லாம் எப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும் மீட்டிங் சாரோட. நானாக கிளம்பி வரணும். சார் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் யோசனையில் இருக்கும்போது அவரோட நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். நான் அவர் பயங்கரமான ஃபேனு. அவருக்கு வந்து அப்போ நான் வேறு ஒரு கதை வேறு ஒரு விவாதத்தில் இருந்தேன். ஆனால் அடிக்கடி போய் சந்திப்பேன். அப்போது அப்படி ஒரு ஹிட்டு. அப்போது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி எல்லாமே. அந்த ஃபைட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தா ஓடி சட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம படத்தில் வந்த மாதிரி எந்த படம் பார்த்தாலும் ஹீரோ ஓடுவான், வேறு ஏதோ காரணம் சொல்லுவான். ரன்னு மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள் சரி எங்கே போனாலும் கேட்பாங்க. அது என்கிட்டயே கேட்பாங்க. ஒரு ரன்னு தான் என்கிட்ட இருந்துச்சு, திருப்பி என்னன்னு எனக்கு தெரியாது.